ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நான் 1 மந்த் முன்னாடியே வீடியோ போட்டிருந்தேன். அக்கௌண்ட் ஃபார்வர்டன் ப்ராப்ளம், அதாவது ஐடி ஃபயர் ப்ராப்ளம்லாம் வருது அந்த மாதிரி சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு டீம் ரன் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இப்போ தமிழ்நாடு சைடு ரன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவையான ஆட்கள், இப்போ ஒரு 1000 பேர் ஜாயின் பண்ண அந்த மாதிரி இருக்குன்னா 1000 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு தேவையான அமௌண்ட்லாம் வந்துருச்சு அப்படின்னா அப்படியே அந்த டீமை வந்து ஃபயர் பண்ணிடுவாங்க. ஃபயர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து நார்த்து சைடு ஓடிடுவாங்க இந்த ஆப்காரவங்க. அங்கே போய்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ரன் பண்ணுவாங்க. அங்கே அவங்களுக்கு தேவையான மெம்பர்ஸு அமௌண்ட்லாம் ஜாயின் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கே ஃபயர் பண்ணிவிட்டு அடுத்து தெலுங்கு சைடு போவாங்க. அடுத்து அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ரன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான டீம் மெம்பர்ஸ் அமௌண்ட்லாம் ஜாயின் ஆனதுக்கப்புறம் அங்கே வந்து ஃபயர் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி மொத்தமாக க்ளோஸ் பண்ணாமல் ஒரு டீமுக்கு ஃபயர் பண்ணிட்டு ஒரு டீமுக்கு ரன் ஆகும், அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. சரி, அப்போ தான் இவங்க மேலே சந்தேகம் வராது, நம்ம டீமில் வந்து ஏதோ ப்ராப்ளம் வந்தாலும் ஃபயர் ஆகிடுச்சு, அந்த மாதிரி ஒரு இதை வந்து அவங்க க்ரியேட் பண்ணிடுவாங்க. சரியா, இப்போ கடைசியாக இந்த ஆப் இப்போ ஒவ்வொரு டீமாக ஃபயர் பண்ணிட்டு வந்தாங்களா, இப்போ மொத்தமாக இவங்களுக்கு வந்து தேவையான அமௌண்ட் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறாங்களா, இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு விட்ரால் கார்டை வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த மாதிரி டேக்ஸ் கட்டுங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 2800 ரூபாய்க்கு நீங்கள் வந்து இந்த டேக்ஸ் கார்டு வாங்கணும். அதுவும் லிமிட் பார்த்தீங்கன்னா 320 தான் இருக்குது. சரியா, நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 5600 வரைக்கும் கூட இதில் விட்ரா பண்ணிக்கலாம். சேல் டைம்னு சொல்லி ஒரு கெடு வேறு வச்சுருக்காங்க, 5 மணிக்கு அப்படின்னு சொல்லி. சரி, அப்போ தானே நம்ம வந்து முந்தி அடித்து நம்ம மக்கள்லாம் வாங்குவாங்க. 320 தான் இருக்குது. ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எத்தனையோ நிறைய பேர் இருப்பாங்க. 320 தான் இருக்குங்கிறப்ப நம்ம முன்னாடி வாங்கினா தான் நம்ம வந்து விட்ரா போட முடியும் அப்படிங்கிறது முந்தி அடித்து வாங்குவீங்க அப்படின்னு ஒரு டைமையும் அவங்க வச்சுருக்காங்க. சரியா, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் டேக்ஸ் கார்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 0 to 5600 வரைக்கும் நீங்கள் விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். விட்ரா எத்தனை மணி நேரத்தில் வரும்னா 24 to 36 மணி நேரத்தில் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 9500 கார்டை வாங்க சொல்லியிருக்காங்க. இதை வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா இது விட்ரா போட்டுக்கலாம். விட்ரா டைம் பார்த்தீங்கன்னா 12 to 24 மணி நேரத்தில், அதை விட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15000 கார்டு. இந்த கார்டை வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0லேருந்து 30000 வரைக்கும் நீங்கள் வந்து விட்ரா எடுத்துக்கலாம். டெய்லியும் எத்தனை மணி நேரத்தில் வரும்னா 12 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரத்துக்குள்ளே வந்துடும். சரியா, ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 25000 கார்டை வாங்க சொல்கிறாங்க. வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மணி நேரத்தில் வருது, 2 to 6 மணி நேரத்தில் வந்துடுது. அதாவது சேம் டேயே உங்களுக்கு வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் உண்மையா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இதெல்லாம் நம்பவே கூடாது இவங்கள. சரியா, அவ்வளோதான் இந்த ஆப்பு க்ளோஸ். இதை நம்பவே கூடாது. நீங்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இதை வாங்கணுன்னா டாப்அப் பண்ணி தான் வாங்கணும். சரியா, டாப்அப் த வேலெட், அதாவது நீங்கள் வந்து வாலெட்டை வந்து டாப்அப் பண்ணி தான் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறீங்க. உங்கள் அமௌண்ட் ஏற்கனவே 3 நாள் அதில் வந்திருக்காது. சரியா, பெண்டிங்கில் இருந்திருக்கும். அந்த அமௌண்ட்லாம் அதில் ஜாயின் ஆகி நின்றுருக்கும்ல ஆப்பில். எப்படியும் அதுவும் உங்கள் அமௌண்ட் தானே, ஏன் அதை வச்சு ஏன் வாங்க முடியாது? அதை நீங்கள் யோசிக்கிறீங்களா? இந்த கார்டை வாங்க சொல்லும்போது நீங்கள் புதுசாக அமௌண்ட்டை போட்டு தான் வாங்கணும்னு சொல்லும்போது ஏற்கனவே அதில் உள்ள அமௌண்ட்டை வச்சு ஏன் வாங்க முடியாது? ஏன்னா அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டு போதாது, எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் தேவைப்படுது. அதனால தான் இந்த விட்ரா கார்டை கொண்டு வந்திருக்காங்க, பே டேக்ஸ் அப்படின்னு சொல்லி டேக்ஸ் கார்டை. தயவு செஞ்சு இதிலேருந்து ₹1 கூட நீங்கள் இதில் போடாதீங்க. இந்த ஆப் அவ்வளோதான், இதுக்கு மேலே ஓடாது. சரியா, ஸோ இதுக்கு மேலே ஏமாறாதீங்க, வேறு ஆப்பில் எடுத்துக்கலாம் அமௌண்ட்டு. சரியா, அதனால் இப்போ இருக்கிற நிலவரத்தில் எந்த ஆப்லேயுமே அதிகமான அமௌண்ட்டை போடாதீங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கிறதுலே போடுங்க. சரியா, டெய்லி விட்ரா பண்ண முடியலை, 4-5 நாள் ஆகுது, அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதோ கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தால் பரவாயில்ல இல்லையா? கொஞ்சம் ஒரு 15 நாளைக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற வரைக்கும் எல்லா ஆப்பும் இதே மாதிரி தான் போகும். அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஆப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்கள். லாங் டைம் ஆப்பை விட ஃபண்ட் ஆப்பில் பண்ணிங்கன்னா அது கொஞ்சமாவது லாங்காக போகுது. சரியா, ஸோ டாபிக் வேறு எங்கேயோ போகுது. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ. சரியா, ஸோ ஸ்டான்லி வந்து இதுக்கு மேலே ஓவர். சரியா, இனிமேல் ஃபயர் ஆகுறது, இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. மொத்தமாக இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பே டேக்ஸை போட்டுட்டு இதுக்கப்புறம் மேபி இவங்க வந்து நியூவாக ஒரு ஆப்பை நாங்கள் இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டோம், நியூவாக இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது லிங்க்கை கொடுத்து இதில் ஜாயின் பண்ணுங்கள், அதில் பேமெண்ட் கொடுத்த மாதிரியே இதுலேயும் தருவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பி அந்த ஆப்பில் ஜாயின் பண்ணாதீங்க. அதையும் ஒரு 10-15 நாளில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு வந்து நான் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சரியா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.